Dear children, welcome to our 4th standard mathematics online class. In this class, we are also discuss about our new chapter 6 factors and multiples. In the previous class, you factors and multiples okay? So, this is a new chapter. This example is easy. Okay? So, factors are first I have to take 4 balls. ஒரு 4 சர்க்கிள் இருக்குது. இந்த 4 சர்க்கிளை நான் என்ன பண்ணேன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த 4 சர்க்கிளையும் நான் நினச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெஞ்சில் நான் அரேஞ்ச் பண்ணேன். சரியா? இன்னமும் ஒரு பெஞ்சில் நான் என்ன செய்யறேன் ஃபஸ்ட்டு 4 சர்க்கிளையும் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பெஞ்சிலையும் நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு சர்க்கிளாக அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் தேர்ட் ஐ ஹவ் டு அரேஞ்ச் 2 balls in one bench. ஒரு பெஞ்சில் நான் என்ன செய்யறேன் 2 balls-ஆக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் 4 balls-ஐயும் ஒரு பெஞ்சில் வைக்கிறேன். அண்ட் செகண்ட் ஒன் பாரு ஒவ்வொரு பெஞ்ச்லேயும் நான் என்ன செய்கிறேன் ஒவ்வொரு பாலாக அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த தேர்ட் ஒன் நான் ஃபஸ்ட் பெஞ்சில் 2 balls, செகண்ட் பெஞ்சில் என்ன செய்யறேன் 2 balls. அப்போ ஒரு 4 balls-ஐ நம்மளால் என்ன செய்ய முடியும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தடில் நம்மளால் என்ன செய்ய முடியுமா அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா இதுதான் வந்து என்னதுமா ஃபேக்டர்ஸ். இதுதான் வந்து என்னது ஃபேக்டர்ஸ். அப்போ பாரு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு பெஞ்சில் எத்தனை பால் இருந்தது 4 ball இருக்குது இல்லையா. செகண்ட் பாரு எத்தனை பெஞ்சு 4 பெஞ்சு. ஒவ்வொரு பெஞ்சில் எத்தனை பால்ஸ் இருக்குது ஒவ்வொரு பால்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் வேணும் பாருங்கள் 2 பெஞ்சில் எத்தனை பால் இருக்குது 2 balls-ஆக இருக்குது. 2 பெஞ்சில் எத்தனை இருக்கும் 2 balls-ஆக இருக்குது. அப்புறம் நான் எத்தனை வேலை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் 3 ways-ல் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we can get the same answer. அது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கி சேம் ஆன்சர் இருக்குது. ஸோ இதுக்கு நேம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். இதுக்கு நேம் வந்து என்னன்னா ஃபேக்டர் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ 1 and 4 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னமா 4 1 to 1 4 2 2s are 4. ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னதான் வருது சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ we get the same product. நமக்கு என்ன கிடைக்குது சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் ஃபேக்டர். ஸோ மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் நமக்கு ஃபேக்டர் இருக்குமா அப்படின்னா இல்லை நோ. ஸோ டிவைட்லேயும் நமக்கு என்ன இருக்குமா ஃபேக்டர்ஸ் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டிவைட் அது நான் 4 டிவைட் பண்ணுறேன். நான் 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு குவாஷன் என்ன வரும் 2 வரும். ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். ஸோ ஒரு நம்பரை அனதர் நம்பரால் நான் டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நான் என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும். எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் என்னமோ ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அதுக்கு நேம். ஸோ அந்த 2-ஐ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபேக்டர். அந்த 2-ஐ என்ன சொல்லலாமா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பாரு 12 டிவைடட் பை 6. 12 நான் 6-ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ குவாஷன் என்ன வரும் எனக்கு 2 6 are 12. ரிமைண்டர் என்ன வரும் 0. அப்போ 12ங்கிற ஒரு நம்பரை நான் 6-ஆல் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன வந்தது 0 வந்தது. அப்போ 6ங்கிறது என்னது ஒரு ஃபேக்டர். 6ங்கிறது என்னமா ஒரு ஃபேக்டர். ஓகே. ஸோ ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் எக்ஸாக்டாக டிவைட் பண்ண ஒரு நம்பர் அனதர் நம்பரால் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த நம்பரை நம்ம என்ன சொல்லலாம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அட் த சேம் டைம் மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணணும். 2 நம்பரை நம்ம என்ன செய்யணுமா ப்ராடக்ட் பண்ணோம். ப்ராடக்ட் பண்ணும்போது we get the same answer வரும். அந்த 2 நம்பரையும் நம்ம என்ன சொல்லலாம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 நம்பரையும் நம்ம என்ன சொல்லலாமா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? So next one is first all of you write chapter 6 and next all of you write the heading factor and multiples. Next write definition. What's the definition? So a factor is a number that divides into another number. Another number divide பண்ணும்போது exactly and without leaving a remainder. பாரு ஃபேக்டர்ங்கிறது என்னது ஒரு நம்பர் தான். ஃபேக்டர்ங்கிறது என்னமோ ஒரு நம்பர் தான். ஸோ இந்த நம்பர் நான் என்ன செய்யறேன் 12ங்கிற ஒரு நம்பரை அனதர் நம்பரை நான் என்ன செய்யறேன் டிவைட் பண்ணுறேன். டிவைட் எப்படி டிவைட் பண்ணுவேன் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுவேன். எக்ஸாக்டாக டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரணும் 0-ஆக வரணும். அப்படி 0-ஆக வந்ததுன்னா அந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் வந்து என்னதுமா ஃபேக்டர். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் write definition and next all of you write example. Definition number 2. Okay. A numbers that are multiplied together to get a product. இது வந்து second definition. The first one division ல பார்த்தது. செகண்ட் ஒன் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன்ல பார்க்க போறாங்க. A numbers
that are multiplied together to get a product அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்னன்னா பாருங்க ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் 3ங்கிற ஒரு நம்பர் 2ங்கிறது என்னன்னா another நம்பர் ரெண்டு நம்பரை நான் ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் ஒரு கிடைக்கும் இல்லையா அதுதான் வந்து என்னமோ ப்ராடக்ட் this two number is also called as factor அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபேக்டர் எதோட ஃபேக்டர் 6 ஓட ஃபேக்டர்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ 6 ஓட ஃபேக்டர் என்ன சொல்லலாம் 3 and 2 ஓகேவா பாருங்க நம்பர் that are multiplied together ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அந்த ப்ராடக்ட் நேம் வந்து என்னமா அதுவும் இந்த ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் எனக்கு எதோட ப்ராடக்ட் சார் ஃபேக்டர் 6ஓட ஃபேக்டர் ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபேக்டர்னு சொல்கிறேன் இது என்னது ஃபேக்டர் இந்த நம்பருக்கு நேம் என்ன ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர் 2 இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபேக்டர் ரெண்டு ஃபேக்டர் நம்ம என்ன செய்யறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது ஸோ அந்த ப்ராடக்டோட ஃபேக்டர் தான் வந்து என்னன்னா 3 and 2 ஓகே ஸோ இது மட்டும்தான் ஆன்சர் தான் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் I want to take the number 15 okay I have to take the number 15 நான் 15 பாரு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 1 ஆல மல்டிப்ளை பண்ணேன் 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 15 அதே நம்பரை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 5 3s are 15 5 3s are 15 so 5 ஒரு ஃபேக்டர் தான் 3 ஒரு ஃபேக்டர் தான் ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அந்த ஆன்சர் கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன சொல்லணும் ஃபேக்டர்னு சொல்லலாம் அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபேக்டர்னு சொல்லணும் ஓகே ஸோ all of you write definition to write the example okay first all of you write the definition and next all of you write the example so 5 and 3 is also factor 5 and 3 வந்து என்ன சொல்லணும் ஒரு ஃபேக்டர் ஓகேவா factors so factors ku some properties irukuma first properties paru 1 is a factor of every number 1 ங்கிறது எல்லா நம்பருக்கும் என்ன வரும் ஃபேக்டரா வரும் it is also the smallest factor of the number so இருக்கவே smallest factor வந்து என்ன சொல்லலாம் 1 ன்னு சொல்லலாம் 1 ங்கிறது வந்து என்னன்னா எல்லா நம்பருக்கும் ஃபேக்டரா வரும் okay for example இப்போ 2 க்கு 1 ஃபேக்டரா வரும் 3 க்கு 1 ஃபேக்டரா வரும் 1 க்கு 1 up to etc எல்லா நம்பருக்கும் 1 ங்கிறது வந்து என்னன்னா common factor okay and the second property every number other than 1 தவிர இது எல்லா நம்பருக்கும் has at least 2 factors எத்தனை factors இருக்கும் at least 2 factors அது இருக்கும் ஓகேவா so every number has at least 2 factors பாருங்க இப்போ நான் 2 நம்பர் எடுத்துறேன் இந்த 2 க்கு என்ன வரும் 1 ஒரு ஃபேக்டர் தான் 2 ஃபேக்டர் தான் மல்டிப்ளை பண்ணி பாருங்க 1 into 2 2 into 1 equal to 2 அப்ப ரெண்டுமே வந்து என்னன்னா சேம் sorry ரெண்டுமே என்னது ஃபேக்டர் நெக்ஸ்ட் 6 பாரு இப்போ 6 க்கு ஃபேக்டர் என்ன சொல்றோம் 1 into 6 6 2 3s are 6 3 2s are 6 6 4s are 6 அப்ப 1 2 3 6 இந்த 4 நம்பர்ஸ் வந்து எதோட ஃபேக்டர் 6 ஓட ஃபேக்டர் ஓகேவா இந்த 4 நம்பர்ஸ் எதோட ஃபேக்டர்னா 6 ஓட ஃபேக்டர் ஸோ எவ்ரி நம்பர் ஹேஸ் அட்லீஸ்ட் எல்லா நம்பர் எந்த அதாவது ஒன்று தவிர இது எல்லா நம்பர்ஸ்க்கு என்ன இருக்கும் அட்லீஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் அது மினிமம் என்ன இருக்கும் 2 ஃபேக்டர்ஸ் அது இருக்கும் ஓகே and third property என்ன the factor of a number is less than or equal of the number ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன்று அந்த நம்பரை விட எப்படி இருக்கும் லெஸ் தெனாக தான் இருக்கும் இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும் அதை தாண்டி போகாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்துக்கோ 6க்கு என்ன செய்யலாம் லெஸ் தென் நம்பர் தான் வரும் ஏன்னா 1 is a less than number 2 is also less than number 3 is also less than of 6 ஓகேவா and next equal of the number 6ங்கிறது equal same number ஸோ அந்த ஃபேக்டர் எப்போதுமே எப்படி இருக்குமா ஒரு நம்பருக்கு ஒன்று லெஸ் தெனாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவல் ஆஃப் த நம்பராக இருக்கும் ஓகேவா அந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி a number is its own largest factor ஓகேவா அதாவது ஒரு நம்பருக்கு அதே நம்பர் தான் என்ன வரும் லார்ஜஸ்ட் நம்பராக லார்ஜஸ்ட் ஃபேக்டராக வரும் இப்போ 15 ஒரு நம்பர் எடுத்துனா இந்த நம்பரோட லார்ஜஸ்ட் ஃபேக்டர் என்ன வரும் 15 6க்கு லார்ஜஸ்ட் ஃபேக்டர் 6 24 ஓட லார்ஜஸ்ட் ஃபேக்டர் 24 100 ஓட largest factor 100 and the next last property a number has limited number of factor ஒரு நம்பருக்கு வந்து என்ன limited number of factors தான் இருக்கும் more than factors வந்து என்ன இருக்கணுமா இருக்கணும் பாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 எடுத்துட்டேன் அப்படின்னா 1 இதோட ஃபேக்டர் தான் 2 இதோட ஃபேக்டர் தான்
3 என்னதான் ஃபேக்டர் 4 6 and 12 மேக்ஸிமம் 5 or 6 or 7 நம்பர்ஸ் கூட தான் இருக்கும். ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அன்லிமிட்டடாக இதுக்கு வந்து என்ன இருக்காது, நிறைய நம்பர்ஸ் வந்து என்ன வராதுன்னா ஃபேக்டர்ஸ் தான் வராது.